அனைவருக்கும் அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் MTS அகாடமியும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையும் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்க தொடரில் 6வது அமர்வு இன்று. இந்த இனிய நல் நிகழ்ச்சி திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை செயலரும் விருந்தினர் கழகத்தின் தலைவருமான கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். வாசுகி கண்ணப்பன் அவர்களே, நீங்க உங்க இதை அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, தீந்தமிழ் பாவலல் தெய்வ புலவன் வேலோர், தீந்தமிழ் பாவலல் தெய்வ புலவன் வேலோர், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். தேனினும் இனியன திருக்குறளை, தேனினும் இனியன திருக்குறளை தித்திக்கும் தமிழில் படித்தோன் வானறிவல், தேனினும் இனியன திருக்குறளை தித்திக்கும் தமிழில் படித்தோன் வானறிவல், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரனில் நண்பன், பகுத்துணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், பகுத்துணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தார் பொய்யில் புலவர், பொது நீதி வகுத்தார் பொய்யில் புலவர், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கல்கின்றான், கல்வியை கல்கின்றான், ஒழுக்கத்தை ஊயின்றான், காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அருமை அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் MTS அகாடமியும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையும் இணைந்து நடத்துகின்ற அறிவியல் அரங்கின் 6வது அமர்வு இன்று. இந்த அரங்கிலே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார் பிராட்லைன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர், மேலாண்மை இயக்குனர் மற்றும்
மெர்க்குரி கன்சல்டிங் கார்பரேஷன் USA அதனுடைய டைரக்டர் டாக்டர் எம் ஆறுமுகம் அவர்கள் அதாவது எண்ணியல் மாற்றத்தில் தொழில் முனைவோர் உருவாக்கல் entrepreneurship in digital transmission என்னும் நல்லதொரு தலைப்பில் இனியதொரு சிறப்புரையை வழங்க உள்ளார்கள். அத்தகைய பெருமகனார் டாக்டர் எம் ஆறுமுகம் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் பா மணிசங்கர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணைத் தலைவருமான பேராசிரியர் முனைவர் மு பொன்னவைக்கோ அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த இனிய நல் நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றி சிறப்பு செய்ய வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கணினித்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் பாலமுருகன் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று அனைவரின் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய, சிறப்பு விருந்தினர் கணினித்துறையில் வல்லுனர், அப்படி என்றால் கணினித்துறை சார்ந்த ஒரு அன்பரை அழைத்து அவரை அறிமுகம் செய்யலாம் என்று எண்ணினோம். அந்த வகையில் எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் காப்பாளர், தொடர்ந்து அறிவியல் பூங்காவில் நல்ல பல கட்டுரைகள் எல்லாம் கணினி சார்பில் நல்ல தமிழில் கணினியில் கட்டுரை எழுதுவார்கள். அப்படி எழுதுகின்ற பேராசிரியர் எஸ் ரஞ்சனா அவர்களே, உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விலே ரஞ்சனா அவர்கள் அறிமுக உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி. அதே போன்று இன்றைக்கு நன்றி நவில நம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் பெக் துறை நிறுவனம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டாக்டர் நடராஜமூர்த்தி அவர்கள். இது தவிர பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களையும், அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் உள்ள அன்பர்கள், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க அன்பர்கள், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் அனைத்து துறை அன்பர்கள், அவரவர் இல்லங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெருமக்கள், இந்தியா மட்டுமல்ல, இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் காலையில் பேசும் பொழுதே அமெரிக்காவில் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சிலர் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள் நம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு என்று சொன்னார். அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. ஏனென்றால் நாம் திருக்குறளை அயல்நாடு என்கிற ஒரு அயல்நாட்டு தமிழர்களுக்கு, அயலக தமிழர்களுக்கு என்று ஒரு குழு வைத்திருக்கிறோம். அந்த குழு எல்லாருக்கும் நம்ம பரிமாறுறோம். அதனால உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டு தமிழ் அன்பர்களுக்கும் செய்தி போகுது. அவர்கள் நேரம் கிடைக்கும் போது வந்து பார்க்கிறார்கள். எனவே அந்த அன்பு உள்ளங்களையும், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகள், குறிப்பாக சிந்தனை அரங்கமும் அறிவியல் அரங்கமும் தொடர்ந்து நிகழ்வதற்கு நமக்கு தோன்றா துணையா இருக்கிறவர் நகைச்சுவை அரசர் பேராசிரியர் கண சிற்சபேசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அனைத்து பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இப்பொழுது தலைமை உரை நிகழ்த்துமாறு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கணினித்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகன் அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். நன்றி ஐயா. இணையத்தின் வாயிலாக இணைந்துள்ள அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்றைய தலைப்பானது எண்ணியல் மாற்றத்தில் தொழில் முனைவோர் உருவாக்கல். மிக முக்கியமான ஒரு தலைப்பாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த பேண்டமிக் பீரியட், நவ் வி ஆர் கிராசிங், இந்த பேண்டமிக் பீரியட் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின் போது நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஷிப், தட் இஸ் தொழில் முனைவர் வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்றதுதான் வந்து ஈவன் சேவன் சாருடைய எண்ணம், ஆஸ் வெல் அஸ் எங்களுடைய பெக் டைரக்டர் ரவிச்சந்திரன் சார் எல்லாருடைய எண்ணமே அதுதான். தொழில் முனைவர் நிறைய பேர் வரணும். சோ அதனால இந்த தலைப்பானது மிக சிறந்த காலத்தை கேட்ட தலைப்பு. இது வந்து சேவன் சாருக்கு வந்து நான் வந்து பர்சனலா தேங்க்ஸ் சொல்றேன். ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னா வந்து அவங்க சூஸ் பண்ற டாபிக், இது வந்து செகண்ட் டாபிக். இந்த 6 அமர்வுல வந்து 2 அமர்வு வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஐடி ரிலேட்டடா. ஒரு 2 வீக்ஸ் பேக் அவங்க ரமேஷ் சாரோட வச்சு ஒண்ணு பண்ணணும். அது வந்து இன்னோவேஷன் ஐடியாஸ் அவங்க நிறைய கொடுத்தாங்க.
இன்னைக்கு வந்து அவங்க ஆறுமுகம் சார் வந்திருக்காங்க, சிறப்பு விருந்தினர். ஸோ அவருடைய அந்த ரெஸ்யூம் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் பாக்குறேன். டபுள் டாக்டரேட், அதுக்கப்புறம் அவங்க பன்முகம் படைத்த ஒரு படைப்பாளியா வந்து இருக்காங்க. அவங்களுடைய ரெஸ்யூம் பார்க்கும்போது பர்டிகுலரா சொல்லணும்னா வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து அவங்க லாஜிஸ்டிக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் டிவோட்டிஸ் வந்து எப்பயுமே ஃபுல்லா தான் இருக்கும். மோரோவர் அங்க வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா விசேஷங்கள் வந்து டெய்லி 365 டேஸ் நடந்துகிட்டே இருக்கும். அங்க வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது வந்து அது வந்து அவங்களுடைய ஒரு மிக சிறந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த திருப்பதி தேவஸ்தானம். நாட் ஓன்லி திருப்பதி தேவஸ்தானம், நம்மளுடைய ஃபீல்டுக்கு. ஸோ அதனால வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு அருமையான தலைப்பு. ஸோ இந்த தலைப்பு சார்ந்து நான் வந்து மொத்தம் ஒரு 3 கருத்துக்களை என் சைட்ல நான் வைக்க விருப்பப்படுறேன் டிபார்ட்மெண்ட் சார்பா. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தட் இஸ் டிஜிட்டல் காமர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 20 இயர்ஸ் பேக்கு முன்னாடி காமர்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வந்தப்ப வந்து அது ஒரு சப்ஜெக்டா பிஜில வந்து எலெக்டிவ்ல தான் வச்சிருந்தோம். அப்போ வந்து அது வந்து ரிலையபிலிட்டி கிடையாது, அதாவது வந்து நம்பகத்தன்மை கிடையாது. ஏன்னா 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெல்லியில வந்து ரேடியோ செட் விற்கிறாங்க அப்படின்னுவாங்க. நீங்க பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரிக், ஒரு செங்கல்ல தான் வரும். சோ அது மாதிரி காலகட்டத்துல வந்து காமர்ஸ் அப்படின்றது வந்து இது ஒரு சப்ஜெக்டா அப்படின்னு சொல்லிட்டு துறை சார்ந்தவங்களே வந்து ரொம்ப அவங்கள நிறைய டவுட் ரைஸ் பண்ணாங்க, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நீங்க இந்த காலகட்டத்துல பேண்டமிக் பீரியடுக்கு முன்னாடியும் சரி, இப்ப பேண்டமிக் பீரியட்லயும் பாத்தீங்கன்னா இந்த இணைய வழியில வந்து ஈவன் வந்து டெலிமெடிசின், எஜுகேஷன் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை வந்து நம்மளுடைய தட் இஸ் நம்ம கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா எஜுகேஷன், ஆன்லைன் எஜுகேஷன் இமிடியேட்டா வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிட்டோம். சோ அப்போ வந்து இங்க வந்து தொழில் முனைவருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா நிறைய இருக்கு. லைக் வந்து நமக்கு புக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப வந்து எல்லாமே ஆன்லைன் வந்து ஆல்மோஸ்ட் வரப்போகுது. ஏன்னா பிகாஸ் அதை நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டோம், டேஸ்ட் பார்க்க வச்சுட்டோம், இணைய வழி கல்வியில வந்து கொண்டு வந்துட்டோம். அப்படின்னு புக்ஸ், ஆன்லைன் எஜுகேஷன். ஏன்னா இப்போ வந்து இமீடியட்டா என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே ஒரு ஆன்லைன் தேர்ட் பார்ட்டி டூல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம வந்து வெப் ஹோஸ்டிங் பண்ணலாம். ஏன்னா இப்ப எல்லா ஸ்கூல்ஸும் வந்துதான் ஆகணும் ஆன்லைன் எஜுகேஷன். அட்லீஸ்ட் வந்து ஈவன் வந்து ரியல் டைம் எஜுகேஷன் வந்து டெஃபினெட்லி நாட் ரீப்ளேஸ்ட் பை எனி டூல்ஸ். பட் இந்த ஆன்லைன் எஜுகேஷன் வந்து கட்டாயமா அதனுடைய பேரலா செகண்டரி எஜுகேஷன் நம்ம கொண்டு போக இப்ப எல்லா கல்வி நிறுவனங்களும் முடிவு பண்ணி அதுல வந்துகிட்டு இருக்காங்க. மோரோவர் நமக்கு வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் அதையும் நம்ம வந்து கொடுக்கலாம். சோ அதனால வந்து இந்த தொழில் முனைவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் டிஜிட்டல் காமர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. சோ வந்து அவங்களுக்கு வந்து தேர் லாட் ஆஃப் சான்சஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே, நான் தொழில் முனைவரா ஆகுறேன், எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் வந்து இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசு எனக்கு என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து தொழில் முனைவோர்களுக்கு வந்து உள்ள ஒரு என்னன்னா ஒரு டவுட். சோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கமானது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, அண்ட் தென் டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, எய்ம், தட் இஸ் அட்டல் இன்னோவேஷன் மிஷன். சோ அது அந்த பர்டிகுலர் மிஷனுடைய மெயின் மோட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா டு என்கரேஜ், டு கல்ச்சர் த ஆண்டர்பிரினர்ஸ். ஓகேங்களா? அதாவது ஜாப் நாட் ஏ ஜாப் சீக்கர், தட் இஸ் ஜாப் ப்ரொவைடர், ஜாப் கிரியேட்டரா இருக்கணும்ன்றதா அந்த மிஷனுடைய அல்டிமேட் எய்ம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன்ல வந்து அட்டல் டிங்கரிங் லேப்னு ஒன்று இருக்கு. இட் இஸ் டெஸ்ட் பெட். நம்ம வந்து ஸ்டூடெண்ட் வந்து நான் என்னுடைய அல்காரிதம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், என் டேட்டா வேலிடேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து ஏடிஎல், தட் இஸ் அட்டல் டிங்கரிங் லேப்னு சொல்லி ஒரு லெபரேட்டரி ஒன்று வச்சிருக்காங்க. நம்ம அதுல போட்டு நம்மளுடைய அல்காரிதம் நம்மளுடைய டேட்டா எல்லாம் நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா அட்டல் இன்குபேஷன் சென்டர் வந்து கொடுக்குறாங்க, பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணிட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டிஸ்க்கு, காலேஜஸ்க்கு எல்லாம் வந்து எவ்ரி இயர் வந்து அவங்க வந்து ப்ரொபோசல் கால்ஃபர் பண்றாங்க. ஸோ அது இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கினாங்கன்னா அதுல வந்து அட்டல் இன்குபேஷன் சென்டர் வந்து மெயின் யாருக்கு ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா ஆண்டர்பிரனர் தான், தட் இஸ் தொழில் முனைவருக்கு தான் பண்றாங்க. மோரோவர் இப்ப நம்மளுடைய ஐடி ஃபீல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு ஐடியா இருக்கு, என்கிட்ட வந்து கெப்பாசிட்டி இருக்கு, பட் எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த லீகல் இதெல்லாம் எனக்கு வேணும், அப்புறம் வந்து எனக்கு ஆஃபீஸ் செட்டப்க்கு நான் வந்து ரன் பண்ணணும்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எஸ்டிபி, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியான்ற ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டைட்டில் பார்க் கொடுக்குறாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம யூனிவர்சிட்டி சைட்ல வந்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பாரதாசன் யூனிவர்சிட்டியில வந்து இப்ப மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களுடைய வழிகாட்டுதல் மற்றும் பதிவாளர் அவர்களுடைய ஆலோசனை பேரில் வந்து பாத்தீங்கன்னா பெக்கு வந்து ரவிச்சந்திரன் சார், முனைவர் ரவிச்சந்திரன் சார் அவங்க தலைமையில வந்துட்டு
பெக்குன்றதுல வந்து நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய டெவலப் பண்றாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈவன் நடராஜமூர்த்தி சார் வந்து பர்டிகுலரா வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்ட 100-150 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருமே வந்து அந்த பெக்ல வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்கல்டி மெம்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவங்க ரவிச்சந்திரன் ஐயா என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஆண்டர்பிரினருக்கு என்னென்ன வேணும், உனக்கு நீ ஆண்டர்பிரினராக நீ என்னென்ன வேணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ட்ரிச்சி வந்து டயர் 2 சிட்டில வருது. இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்எல் இருக்கு, அண்ட் தென் வந்து ஓஎஃப்டி இருக்கு, ஹெச்ஐடிபி இருக்கு, அண்ட் தென் இப்போ எஜுகேஷன் ஹப்பாவும் வந்து ட்ரிச்சி வந்து மாறிட்டு இருக்கு. ஏன்னா A+ கிரேடு பாரதாசன் யூனிவர்சிட்டி இருக்கு, ஐஐஎம் இருக்கு, NIT இருக்கு, லா யூனிவர்சிட்டி, லா ஸ்கூல் இருக்கு, IIIT இருக்கு. சோ எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது வந்து நாங்களும் இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடப் பண்ணியிருக்கோம். மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் ஆலோசனையின் பேரிலும் பதிவாளர் அவர்களுடைய வழிகாட்டு நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ அதையும் தாண்டி என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வந்து ஸ்டேட் வைடு போகும்போது நம்ம ஜெயன் சாரோட வந்து நம்ம வந்து அந்த MTS மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தோட வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து அவர் சாருக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு நன்றி சொன்னேன். எதுக்குன்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நம்ம ப்ரோக்ராம்ல வந்து ரமேஷ் சார் வந்தாங்க. இப்ப அவரோட நாங்க வந்து MOU புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. சோ அது மாதிரி ஆறுமுக சாரோடய நாங்க ஏதாவது பண்ணணும்னு நாங்க வந்து விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வந்து மூணாவது என்னன்னா, எனக்கு என்ன சார் ஸ்கோப் இருக்கு இதுல வந்து இப்ப வந்து நீங்க ஆண்டர்பிரினர்ன்றீங்க. இப்ப வந்து ஜென்ரலா என்னன்னா எங்க வீட்டுல வந்து படிச்சு முடிச்சா நீ வேலைக்கு போகணுன்றாங்க. நீ போய் எப்படி தொழில் நீ எப்படி பண்ணுவ அப்படின்னா ஒண்ணு இல்லாம உங்களுக்கு ஐடியா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐடியா தாங்க வேணும். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ண நான் முன்னாடி வந்து நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 2 months பேக் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 ஆப் வந்து பேன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ பிரைம் மினிஸ்டருடைய அப்பீல், அவருடைய இது என்ன அவர் சொன்னாருன்னா, அமாங் த யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க பண்ணலாம், சி ஐ பிலீவ் யூ, நீங்க உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, நான் வந்து எல்லாமே கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும், யூ ஜஸ்ட் சப்மிட் த ப்ரொபோசல், அதுக்கு நான் எல்லாமே பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. இப்ப நிறைய ஆப் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் கிட்டத்தட்ட 200 ஆப்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லாருடைய மொபைல் போன், எல்லாருடைய லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 3-5 ஆப் வந்து இப்ப அது பேன் ஆயிடுச்சு. சோ அப்ப அந்த ஆப்புக்கு வந்து ஒரு வேக்கம் இருக்கு. அந்த ஆப் எல்லாம் நம்ம வந்து நிறைய பண்ணலாம். ஓகே சார், ஆப் பண்றதுக்குலாம் எனக்கு வந்து நிறைய கஷ்டப்படணுமே, அது எனக்கு டெக்னிக்கலா எனக்கு கோர்ஸ்ல இல்லையே அப்படிலாம் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னீங்கன்னா வந்து இட்ஸ் எஸ்கேபிசம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு 13-year-old ஸ்டூடெண்ட், he is doing 9th standard in தாமரைப்பட்டி ஆஃப் திண்டுக்கல் வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல தாமரைப்பட்டின்ற வில்லேஜ்ல உள்ள பையன் பேர் வந்து ஆக்சுவலா பிரணேஷ். அவர் வந்து ஒரு ஆப் ஒண்ணு வந்து டெவலப் பண்ணாங்க. நேம் வந்து ஜெட்லை சாட் ஆப். அந்த ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து நேத்து ஈவினிங் வரைக்கும் இருக்கு. நான் பார்த்தேன். ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ்க்கு மேல அந்த ஆப் வந்து இருக்கு. ஏன் 25 டேஸ் மேல இருக்கு, ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, பதஞ்சலி ஆப் இதே மாதிரிதான் வந்து ஒரு ஆப் வந்து வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் வந்து அந்த ஆப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல. ஏன்னா அது க்ளோன்ட் ஆப். இந்த ஆப் தட் இஸ் ஜெட்லை சாட் ஆப்புமே வந்து ஒரு க்ளோன்ட் ஆப் தான். அதுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து ஒரு ஆப் எடுத்து தான் பண்ணிருக்காங்க. பட் என்ன டிஃபரன்ஸ்னா நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பர்டிகுலர் ஆப், அந்த 9th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து பண்ண ஆப்ல வந்து நீங்க வீடியோ கால் பண்ணலாம், வாய்ஸ் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், மூவிஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், லைக் ஃபேஸ்புக் மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் சொல்ற இது என்ன கேட்டா, நான் மொத்தமே ஐ டுக் 16 days, எனக்கு 16 நாள் தான் ஆச்சு இந்த ஒரு ஆப் வந்து டெவலப் பண்றதுக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும், 9வது படிக்கிற பையன் தான். அவர் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாருன்னா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல நான் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 13 years old பாய் ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணி அது கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு 25 டேஸ்க்கு மேல இருக்கு. அப்படின்னும் போது வந்து ஐடி கிராஜுவேட் நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் எல்லாமே வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஆறுமுகம் ஐயா வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவாங்க. நீங்க வந்து என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த அறிவியல் சங்கம், இந்த ஃபோரம் வந்து ஒரு சண்டே அன்னைக்கு வைக்கிறாங்கன்னா எல்லாரும் பிளெக்சிபிள் டயத்துல தான் வைக்கிறாங்க. இந்த இதுல நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி அந்த சிறப்பு விருந்தினரோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க சார் வந்து டபுள் டாக்டரேட் அண்ட் தென் வேர்ல்டு வைடு ஹேஸ் வெரி குட் கான்டாக்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து சேஎம் சாருக்கு வந்து நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிக்கணும். அதனால இதுக்கு வாய்ப்பளித்த சேஎம் சார் மற்றும் என்னுடைய பெக் டைரக்டர் ரவிச்சந்திரன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமுறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நண்பர்களே, மிக அருமையாக பேசிய டாக்டர் பலராமன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நான் ஒன்னு சொல்ல மறந்ததை அவருடைய பேச்சிலே நினைவு கூர்ந்தேன்.
அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் என்பார்கள். டாக்டர் ரவிச்சந்திரன் பேச காணலேன்னு சொல்லிட்டு அவர் பேர் மறந்துட்டேன். டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியிலே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் எப்படி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக நான் இருந்து அதை இயக்குகிறோனோ அதே போல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இயக்குகிறவர் பேராசிரியர் டாக்டர் ரவிச்சந்திரன். அவர் தான் பெக் துறையினுடைய இயக்குனர். இந்த நமக்கு அழைப்பிதழை தயார் செய்து தொடர்ந்து அனுப்பி என்னோடு ஒருங்கிணைத்து பல்கலைக்கழகத்தின் சார்பில் செயல்படுகிறவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும். அன்பர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி அறிமுக உரை ஆற்ற வருகிறார் சென்னை அண்ணா ஆதர்ஷ் மகளிர் கல்லூரியினுடைய கணினித்துறை தலைவர், கணினித்துறை பேராசிரியர் திருமதி ரஞ்சனா சரண் அவர்கள். வருக, உங்கள் அறிமுக உரையை தருக. Good morning all. I feel privileged to introduce our speaker, Dr. M. Arumugam, Managing Director and Chief Executive Officer of Broadline Technologies Private Limited. Sir has started his career with L&T Limited, Digital Equipment Corporation USA, the World Bank. He also partnered with IBM, HP, SAP and Xerox in various capacities and delivered many mission critical projects in USA, Europe and Asia. He has more than 3 decades of experience in the technology industry in the areas of artificial intelligence, data analytics, supply chain management, healthcare, retail energy, international financial services, and e-governance. Sir has obtained MBA in systems, MTech from IIT in electrical engineering, and PhD from Toronto University in artificial intelligence, and also pursued PhD in supply chain management from University of Madras. His expertise is shared being as visiting professor in Plymouth University, UK, Technology Highland University, Scotland, IIM Lucknow, and also acted as adjunct professor at MIT, Spain. He also served as member of board in Tamil Chair Board of Toronto University, Canada, and Tamil Chair Harvard University, USA. He also serving as independent director in Tamil Nadu Newsprint and Paper Limited, and also director of Mercury Consulting Corporation, USA. Sir is also secretary of NK Tirumalacharya Educational Society. Along with IIM, he structured supply chain process of Tirumala Tirupati Devasthanam. His work on health supply chain for various states and central governments has been replicated globally and widely appreciated by United Nations, the World Bank, and World Health Organization. He founded Broadline Technologies Private Limited and built it into a premier player in domestic and international markets. In his organization, more than 300 professionals are working from India, USA, and Middle East. He worked with the Department of Home Affairs to build prestigious CCNTS project. He also built the public drug distribution system in different states of India. He also managing research centers and also collaborated with Government of India research organization like CSIR and NIPER. To his credit, he has been awarded the prestigious Indian Prime Minister's E-Governance Award for the successful innovation. He also received prestigious IIE Award USA for outstanding contribution in public drug distribution, developed and implemented in Asia and African nation. Sir, you are a shining example and inspiration to all of us. That time and age are no constraint in pursuit of our passionate work. The volumes of your output are really mind-blogging. Really, we feel humbled by your achievements, sir. Apart from this formal introduction, as Bala sir mentioned, on seeing Arumugam sir profile, our hearts become swelled with gladness and exposure in multiple functioning in multiple capacities across multiple industry in multicultural environments. Who better than him can address on the topic entrepreneurship in digital information? I take this opportunity to thank Cheyun sir for bringing such eminent personalities to our forum. Thank you, sir. Looking forward for your speech. Thank you so much. Thank you very much, Ranjana. You have presented very well.
especially you introduced extremely well. Thank you. Now it's a forum to Dr. M. Arumugam, Director and MD of Broadline Technologies and Entrepreneurship in Digital Transmission. Thanks, sir. Welcome, sir. Kindly, you can start. Thank you. Thank you everyone for this opportunity, and it gives me a great pleasure. Usually when someone call me for a lecture, particularly addressing the youngsters of this country, I will be very charged up to join. I know a lot of youngsters will be watching today. As you all know, they are the future, and we have to do a lot of things to build their career wonderful. I think India is one of those developing world, and which is now surging towards a great growth. But unfortunately, there are events which is pulled us back. So now the students largely, they don't know what to do. They have to really get structured their future. That's the current situation. I must also tell you a lot of things about India. India, we had in the last year, I mean, in fact, during my days when I was finishing my master's, India is one of the leading countries in the Asia in terms of research potential. We were making research outputs that is equivalent or more than China. But today, our research output is far less than many of the countries, including Saudi Arabia. We do publish a lot of papers. We do about 124,000 papers. But on the other side, if you look at China, they have done about 4,75,000 papers. And the United States have done about 6 lakhs plus. And we have to take Israel as a role model, and they have done an equivalent of that. So we are a little lagging in terms of our research. But if you look at the number of people and the number of institutions and the number of facilities, we are the largest. But unfortunately, research potential, we are going back. Why is it research and largely product development India is lagging? Is because we lack entrepreneurship. We don't insist on entrepreneurship. Our children, though they are pretty smart, but they are not ready to involve in development of entrepreneurial skill. So what really happens is because risk taking and failures, India doesn't recognize at all. But if you look at the number of failures you see in the US will be large, but still people support them to make them successful. So we have that as a main problem. And number two, we don't have the a kind of in-depth reading. See, I did go through a lot of interviews in campus and things like that earlier. But wherever I go, the children are pretty smart and they read their subject and scored good marks. But when they come to interview, they lag a lot and they are not able to really answer well. I don't know why this is happening. I always have my own question. Why is this our children not performing that well in the interview? So largely is because they don't assimilate what they learn. They just get the hold of their learning and be done with it. And they are not able to really enjoy what they learn and what they are supposed to understand. So you see, my experience back to the various universities in the world, we go teach any subject, the students are well prepared. We are only go through a questioning. We question them and trigger their mind, and finally we come to a solution. But in India, we do a different training. We just go speak to the students all the time, and we are necessitate with their exams more. I think some little change in the system will produce a lot of research minds and a lot of growth. So this is a part. Now, the opportunity is what happening today is the large amount of digital transformation. If you talk about digital transformation, I would like to talk about 5 disruptions which have happened in the recent past. One is, see, when I went to America, which was in 1985, Kodak is been talked as the greatest company in the United States. Why? Because they have this is called a never die company. A company, in the company எந்த காலத்திலையும் வீழாது. அந்த அளவுக்கு there was a great eminence given to this company. Ana, that company fell in the year 2000. You know why? Because they have not
gone into the digital transformation. They have not accepted that disruption. First disruption, Kodak was the greatest film manufacturers in the world, and they have the best developing solutions. But they failed because digital technology, which was slowly coming in, every other company has taken it, but not Kodak, because Kodak was very strong in their own field. They didn't adapt it. And so the company fell. So this was the first disruption which I have come to know. Then you see the other disruption is your internet. See, when I used to see a large amount of road digging and all was happening for laying cables, I used to wonder why the hell they have been doing this disruptions everywhere. They were laying fiber optics, and it becomes a very huge topic to discuss both in the United States and rest of the world. So when I see எதுக்கு இப்படி போடுறாங்க இவ்வளவு பெரிய கேபிள்லாம் போட்டுட்டு இருக்காங்களே, how is it this is going to happen for a large country like India and US? I used to wonder. But what the reality happened was this has created the internet revolution. See, if you go back to the history of world, there are so many revolutions which I will come back. India could catch up only the internet revolution. After getting into the internet revolution, India is caught up the whole world. Until such time, we don't know what's happening in America, what is happening in the rest of the world. We come to know only after the internet revolution. See, India was lagging behind, and we started focusing ourselves, be a party to the international development. So this internet revolution. Then is another disruption. We used to hire cars. We just call a car and we do a call to a nearby operator. He sends a car and we just move on. But Uber came up. Uber came up with an idea of they don't own a car. They don't own a single car. They don't just have an app. They produced a beautiful internet protocol app. That app is so capable that you can dial up and the car comes and you can pay through credit cards or you can pay to the driver. And they created disruption. So what happened? Thousands and thousands of cab owners, now they have to surrender before the Uber. So this is another disruption I happen to see. Why is this disruptions which are happening in the country is largely because the technology. As we grow, the technology also grow. As we see, technology is catching up in the whole world. So now with this disruption, how are we going to catch up? This is where the digital transformation comes. Where exactly people have to shift to technology. So now there is a world of change. So you can't simply say I'm a historian, I will not be able to operate a computer. You can't say I'm a Tamil scholar, I'm against a computer. No, everyone must know computing skills. So this is another revolution which happened. So this is what we call it industry revolution. This industry revolution is what started off in the year 1700 to 1800. We call it Industrial Revolution 1. During this period, 1700 to 1800, they have innovated mechanical systems. Mechanical system in the sense that they were able to make certain mechanical cycle and all that kind of mechanical systems they have produced. Then 1800 to 1900, we call it Industry Revolution 2. That is where the electrical system, electrical motors have been introduced. So this is a second industry revolution in the world. Electric motors have been done, and the first disruption which happened was Cincinnati slaughterhouse. They produced a conveyor system to carry the slaughterhouse animals. So they managed to do first time in the world. That is second revolution. The third revolution, which was started off much early in 1940s and 50s. The third revolution started. That is the revolution of your computers. So computers made a great difference to the world, and they have created computers. Then they created data systems. Then they created a large number of network. They started to do a new revolution that becomes an IT revolution. This revolution stayed till 2018. Until 2018, we were in Industry Revolution 3.0.
What is this all about? We created robots, we created computers, we created knowledge systems, and we created a lot of internet protocols, and you call anything, it has been done. You know, I used to work for the IBM Watson's lab. So we created, those days I still remember, when I read the history of the mainframe computers, which was created at a cost of creating New York Metro. New York Metro, whatever money that they spent, the same money IBM spent to develop a computer called IBM mainframe computer. This mainframe computer is the only computer in the world that has still not been hacked at all. Nobody could touch the power of this mainframe computer. And this computer had the greatest capability of processing data, you know, with 2 processors, and it gets compared and it will throw out the results. So this was one of the phenomenal revolution which IBM brought in the early 1950s. And that becomes a supermodel, and whole world starts grabbing it. So this has all happened in the 3rd revolution. And further they developed video conferencing, all host of things, up to robotics. Robots were created during this generation. Then 2018, we had the generation of, we call it internet. I mean, that is the revolution 4.0. This is where we are all now. I think the entire children, particularly Namma students, I want to give a message. This is the generation you came in. This is a very powerful generation. This generation is largely based on your ability to make system more artificially driven. So what is this about? See, now if you look at this generation, I mean, revolution, industry revolution, I have gone to Germany. Germany, you are all aware of Daimler, which is one of the large company which manufacture Mercedes-Benz, Mercedes buses, trucks, and so on. When I went there, the factory has been completely automated, which is a true industry revolution 4.0. So here, what they do is the production plan, they take the requirement of cars to be produced on that particular day. If they say 2,000 cars to be produced, they load 2,000 cars into the system and they switch on the system. So it will, end of the day, you will have 2,000 cars produced and kept ready for shipping. The entire process is robotics and artificial intelligence. And men are there, not on the floor, they sit elsewhere and trying to comprehend the whole work, and they run the whole system. So the whole system of assembly, from the point of entry to the last point, it runs through a complete chain of process. In the process, which you call it Industry Revolution 4.0. See, when you hear now, you may all think, why this being talked, we are now in the later part of our Industry Revolution 3, but here is where the great opportunity for the youngsters. So my message to the young children, who are listening to my talk, you must understand, you have to learn the latest technology. You have to put yourself to learn the latest development. That is going to decide your career and your well-being. So where are we going to have? See, now if you look at your industry revolution, now it becomes, it is driven through cloud computing. It's not that, you have a server and you work, it's all moved into the cloud. Then you have got big data management. Big data management is become the paradigm shift. When you talk about big data management, you have got deep learning and machine learning. So today you may think it's pretty complex, but this is most easy if the children are taught at this beginning of their career. See, this is where the opportunity remains. So if you want someone to be a brilliant, obtain a brilliant job, he has to necessarily go through this technology, acquisition. So the knowledge acquisition is going to drive their career so well. So what is there in big data management? Today, robots and everything what we manufacture in Revolution 3.0
and Revolution 4.0, I'll tell you a simple difference. I'm part of the Plymouth University. I'm a professor there, and also I am part of their neural science group, which is into larger technology and research development for the Europe. So we have been doing a lot of NATO's defense development and things like that. So when I go into that, I used to have a professor, a compatriot, my longtime friend by name Guido Becker. He has created a football ground. This football ground I have seen 10 years ago when I visited. Now he created another robo football ground. Here what happens, let me tell you very clearly, please understand what is this Revolution 4.0. So what he did before, there used to be a football ground, the robots will carry the ball and it kicks into the post. And this time, this same football is dribbled and moved to the goal, but the ball doesn't go into the goal, it's stuck on the wall post. Okay, the post, it didn't go into this goal. So then the camera moved on to the robo. Here is where the change. Earlier, robots just go and it doesn't hit, then again it will come into the dribbling mode. But this robo, like a human being, it is showing its emotions. I could see that robo's emotion of failure, and it starts moving up like a football player and scratching his leg, and it goes and shows his emotions. So that is where I observed this is what is going to be the fourth generation. So what is that is required to do this programming? I have seen the number of data. It is terabytes. It's run into several hundred terabytes of information process. So you may be doing earlier some megabyte and you are moved into gigabyte, now into terabyte, and people are going into picobyte. So the processing of data is going to be the vital, most important factor for the future. So how are you going to do the process? That's where the big data analytics. So the children must have the tendency to learn. I'm telling you, Mr. Professor Balamurugan, when he was talking about, he was mentioning about some youngster who is into, computing and all that. I think they must start at a very early age. If the boy who comes in the first year of the college, you must be fully aware of the IT applications thoroughly. He should not be a kind of a boy who comes and learn from the university. He has to learn the higher education from the university, not the basics. So when he comes in, he must have this potential. Now I tell you a difference. You see, when Bill Gates, you all know there are successful entrepreneurs who are all college dropout. See, why do they become college dropout? You know the reason? When I talk to them, when there was a thing, see, they are become, you need 10,000 hours of learning. Every person to be a professional, he must have 10,000 hours of learning. Where do you get the 10,000 of hours of learning? You have to put yourself at an early age, then you mature much early age. So by the time he comes to Harvard second year, already Bill Gates become an outstanding programmer and a businessman. So he felt Harvard is going to waste another 2 years. He wants to move on to his business, and he created one of the successful company called Microsoft. So what I mean, youngster, even 9-year-old boy will be able to write good programs. It's not a problem. It's not a problem at all. Don't try to ever think that your child is doing a lot. Don't worry. Today, the brain is, I did my PhD in artificial intelligence, not now. It was in 1989. It's about 31 years ago, I have done my artificial intelligence. I had the access to complete study of neurons, and it's a beautiful picture, how it effectively works and how it really maps. So what happens is that particular, I think our brain has got such a great power. So we are not even using 5% to 7% of our mind. So don't restrict. If somebody is doing something, keep on, giving him all the kind of thing. He might become one day a Bill Gates or something bigger than him. So try to identify. So let me come back to my old thing. So artificial intelligence is something which is, the robot starts showing emotions. So it becomes
the next generation. So now the same way, if you look at the war game, you know, now the war of China, let us say Chinese have already built automatic automatic robo warriors. You know what happens? They carry a gun and they have the most powerful camera and swift movement. They can keep shooting and moving on. So a dense of opposition, they can still fight because there is no life, and they can monitor from a distance, and this will keep moving. This is something, you know, and the precision at which these machines move will be absolute 1. It doesn't go 0.99. It goes absolute 1. There is no issues at all. So now let me come to one thing. Why do we shift into robotics, AI, and all these things? You know, when you try to do something by a human being, and that is going to be a repetitive process, human are not supposed to do. It should be done by a computer. So where exactly we replace a human being with a computer, or your artificial intelligence, is just where you don't need to do something repetitive. So repetitive process, put it onto a system. So that system, if you empower the system more and more, that system becomes an artificially powerful system. So you try to move on. So don't try to hang on to that. So this is how big data. Then come to the manufacturing. So manufacturing is world over, it's not going to be human driven manufacturing. Manufacturing will be a completely automated system. How is it manufacturing being done? I tell you a simple example. So earlier, when you want to make a component, you go there, understand what is the size of the component, what is the contours of the component, and what is the behavior, material science. So many factors you should study before you manufacture the component. But what happened today, this component can be manufactured on additive printing. That is what you call 3D printing. What happens is you take the component, take the scan of the component, and put the component into a system. System will decide, and it gets out. So this is what used in most of the remote works. See, when you go into a thermal power station or any atomic power station, you don't carry a particular component and you can't wait for that to come. So this is very important. It should be done immediate. So such requirements can be met through the additive printing. So this is something which adds into the manufacturing cycle. So today, manufacturing industries have got phenomenal suites of software. So anything can be cloned, anything can be created, anything can be brought out. Then comes the robots. See, robotics is the kind of see, robotics. When you look at it, it's not that human being like iron structure which is moving and doing things. It is not so. It is something, you know, you can have an in-house machine. That machine does everything like a human being. It operates like a human being. For example, if I want to replace the shop floor with an equipment, so what happened? What this human being has been doing will be done by a simple system. That system need not look like a human being. That's also not required. See, people all think that robotics is only a robot that walks around. Appadi illa. Robo is or equipment also can be a robot. It can be an artificially intelligent system. So all you need is that system should be able to understand what is your requirement and what you will do at that point of time, and it has to be. So now you look at the kind of applications in robo. See, now what happened, we had the opportunity to get into the Ford Motor Company. Ford Motor Company has got a major problem on their quality checking. Quality becomes their complicated issue. They have employed so many people, but still the quality which comes out of the system is not all right. So what we did is we replaced with an equipment and that is artificially intelligent, and it has got multiple camera inside. It shoots the every component and it matches and gives whether it is right or wrong. So the wrong component, it will have an arm which will pick up and throw it out. So this way they have become zero error in their quality component. So this is an application on AI. So where is this young children comes into this?
So now you youngsters should learn a lot of books. You should read. See, the only thing in the world that can sustain you is reading. You have to put a lot of reading. So you should not think that I should read only this. You should read everything. So constant reading, constant upgrade, constant connectivity will make you feel wonderful. So only this reading helps you a lot. I think Professor Ponnuvaiko, you can just switch off your, you can put yourself in a mute, please. So this helps you a lot. So, usually these are the inputs which drives your system far ahead. So now robots, then comes to the AR, VR. See, this is a big time topic. People are talking about augmented reality and virtual reality. Augmented reality and virtual reality has become a very common topic. See, how is it helps? So if you want to bring in feeling of what you see in Egyptian pyramids, you can see it in India as well by just doing an augmented reality. All you have to do is you'll have to grab the pictures and movements and everything, and you can create a live feeling with the glasses in your eyes. That's a tourism application. When it comes to engineering application, see, for example, your ceiling, there are lots of wiring which is done there. Particularly when you see a network like, the one which is we see in the large networks or data center, you have thousands of lines which will be running. So when you want to find a fault, it has become so complicated. You have to label and keep on checking every one. Instead, in a AR, VR environment, all you do is you'll have to wear a glass, and the glass will pilot you to the exact problem. And you can exactly pinpoint, and you can do the correction in remote itself. The wire gets all right, and your connectivity gets through, and the network goes perfect. So all this is one area which is AR, VR is being largely used. This is also belongs to the Revolution 4.0. Then above all, young children who have got a great future for cyber security. You can do a lot of work on cyber security, because when I talk about the data volumes, the amount of data encryption is also so important. So, and the kind of, the deep learning and machine learning which you do, you must do it in a very secure environment. I tell you some differences. When I was trying to pitch in a tender in a particular hotel, I was trying to give my rates. I saw some intervention happens into my computer. Then I immediately switched off. Then I took my mobile and finished the whole thing. And my company was hacked already. My mobile was hacked through the hotel network. You know the hacking, how it goes? It is fantastic. If you want to hack a car which has been tried at the MIT, a car which is mobile. I want to hack the car. I will go behind. Through the antenna, what they have for their FM and things like that, through the antenna, we will get the hold of the car. And from that, we get into the circuitry system. Today, your car is full of electronic. It's not too much of all the mechanical systems are connected to an electronic system. We got the control of the electronic system. The driver wants to turn right, but the car went on left. He wants to apply brake, the vehicle went on speed. We did demonstrate it. That man is unaware, he has gone mad. So we could do that. So how is it going on? It's all the question of hacking into system. So hacking becoming a very major thing. Very recently, our Prime Minister's Twitter account got hacked. So hackers are working around the clock, and it's going on. Where will you do it? You'll do through the cybersecurity principles. So cybersecurity is such a very important thing. And finally, let me come to mobile to mobile. See, mobile, every mobile to mobile is becoming the major paradigm shift in terms of applications. All the applications on mobile is becoming a great sweep of technology at present. So there are a lot of innovations which are coming around the mobile applications. So he was mentioning to me there are few applications which are being done on mobile. There are millions of applications which can come out of India. See, we banned so much of Chinese apps, but where is the app from India? We have so much of society, so much of students,
so many professors, so many labs, so much investment. Why is it is not coming? Because largely we don't drive into development. So my lecture today is going to really bring such change among your children. I think as a teacher, as a professor, you may have to speak to the children in triggering their mind for innovation. See, by just completing a degree is no use. Absolutely no use. In fact, I still remember my undergrad, I did ECG, automated ECG system. In 1984, I did and we have presented and we got an award. So what happened, those days itself, I see a lot of interest in doing original things. I'm telling you one thing, this is very, very important. Don't be a plagiarist. Don't copy your content from anywhere. You do your content by your own. And you should be fairly genuine. You have to write your papers genuine. See, I get a lot of PhD thesis which comes to me for valuation, but I used to do a plagiarism check. I find not less than 70 to 75% copy. I simply write, I cannot evaluate this because we do that. I mean, very unfortunate. I must tell you, you please tell your children, be honest. Honest is the best policy. Be honest. Try to do your work intellectually. Put your head down and work. Don't try to take copy. You learn from multiple sources, but you write your own ideas. That is what helps many of those successful people whom I know. So largely, I just want to talk about this, the kind of industrial growth and the kind of people opportunity. You know, today, manufacturing industry runs with a huge opportunity. There is a lot of people who are going to get this. They are going to get their opportunity today. So it is actually the gap in manufacturing industries around the world is 2 million jobs. 2 million jobs are the current gap for engineers, especially from India. 2 million, it's 20 lakhs people they need this year. So you may think the corona and all will wash off, but country has to progress. So training and knowledge acquisition should be constant. You have to put your children to learn more and more so that they become very productive. So at the moment, I could see 2 million jobs which are waiting in Industry Revolution 4.0, I 4.0. So many of the mechanical and electrical engineers can really concentrate on this, get the knowledge acquisition and be very ready. There was a time in year 2000, there used to be a huge number of people they required for the Y2K, year 2000. There was a lot of problem because the date character were double digit and 2000 came, computer doesn't know, it becomes 00. So we have to correct codes of multi-million codes. So we needed a lot of people. I still remember I carried not less than 500 to 600 boys from Tamil Nadu, whom I migrated them to America. Today they are all doing exceedingly well. They are in very high positions. After all, they went for a simple work called Y2K correction. Their payment was low and they were not very greatly paid. But after going to America, they have put a lot of talent and they could exist well. So today, similar requirements has come up in industrial gap. Is 2 million jobs. So I wish every children who studied under your care, you should give them a focus on industry revolutions too. Because this is one area which people needed a lot. Where is the skill gap? See, I'm telling you, earlier we see a fitter, a welder, or a setter, you know, everything was an individual job. Today, all over the world, fitting and setting will be done by a single individual because systems are automated, completely automated. It drives automatic tools. So you don't have to have anyone to really see one job, one person. Now so you have to have train your children to do simultaneously more work. That cognitive capability really helps them to build their career a lot. So this is one thing which I see. And I would love to come into this entrepreneurship. See, I have talked about the digital transformation. Now coming to entrepreneurship. Entrepreneurs are born. They are not created. You cannot create an entrepreneur. So entrepreneur
by an individual by birth, he gets into the interest of being an entrepreneur. He will be risk taker, and he will be definitely a hard worker, and he must be highly skilled. These are the basic quality of a good entrepreneur. So now in the latest 2020, they have listed about 10 points which are very important for entrepreneur. I think this is, all of you must have a very clean attention on these points, because this is going to be the very essential point for every entrepreneur who wants to make their skills. One is the complex problem solver. See, that is where the whole system comes. If you look at, I have some examples. If you look at Mr. Perry, see, Omidyar is Perry Omidyar. He was 1995. He was running. He was just a programmer. Okay, I'm coming to complex problem solving. I'm giving you an example. So this Perry Omidyar was just a programmer in 1995, and he used to work for a company which does a large amount of IT services. During this time, he had some waste material. You know, he has got some small old sofa, some chairs, all that. So he want to sell it. He want to auction it. So what he did, he created a small program and hosted this material on his site. Then he saw a lot of enquiries flowing in. So he could manage to sell this product to a customer. He connected. So he started putting multiple such things on the board, and he's able to connect it. So he created a buying and selling in his own small portal. Then he created into a larger portal, and he had some friends also join, and he recruited 2 of them and tried to create an active portal. Later, it's called eBay. So eBay today values about $5 billion. So he created with a simple idea. So he found a problem. He has a problem he has to solve. And similarly, I give you another example. This Matt Maloney and Mike Evans. These 2 guys together, they were living in an apartment, and they don't have food was their major problem. They have to collect food from various people. So he was running to restaurants to pick up the food and all that. Then he created, why not we create a small portal where we can connect food. Now you have Swiggy here. He created this. And this, he could manage multiple things, multiple entities, and started creating his food. So he was able to sell food from various people and sell it. Then he created a portal called Grab Hub. Today, and he is able to connect the America entire network into his food portal, and anyone can go call for their food. So what happens, this becomes, he could call for this, and he could give the food. So this became a food portal, and the food portal today valued about $3 billion. So let me come back to the problem solving. This is the problem solving. You have to find a need and fill it. That's what Benjamin Franklin used to say, a simple word: find a need, fill it. So you have to find a need and then fill it. These 2 guys have found a need. There are thousands and thousands of such successful entrepreneurs. They created a value, they found a need and created a value, and built proper systems and built proper logics, and they protected it over a time. That's the success of them. Then the point is critical thinking. You've got to be viewing things in a more critical way. You can't have a plain thinking. You should have a critical thinking. And the critical thinking, out of box. You should not think like everybody thinks. You should think a little out of box. Then creativity. Without creativity, nothing in the world exists. So creativity is the basic requirements of a successful entrepreneur. Then the people management. You should be able to manage your people well, and you must have a team which you carry on forever. So 5th point is coordinating with others. How to coordinate? So today, if you look at earlier, we call it marketing. Today it comes as a relationship. So build a relationship, do coordinate well, and try to be a man who is prominent and known and quite reliable. Create such image for yourself. That is important. Then comes the emotional intelligence. See, now
intelligence quotients has started moving towards emotional intelligence. So emotional intelligence is one that unless a person who has got a kind of character and habit to connect people and speak up themselves and getting into the contentious issues and be empathetic to people and be nice to build your friendship. So these things will add to emotional intelligence. Then comes the judgment and decision making. If you are not going to be a decision maker, an entrepreneur can never be a successful man. You should take a call. Yes, I will do. He has to be decisive. And the judgment should be after thorough understanding of the system, rather than going about freely and take a call. So there should be a clear understanding of that. Then comes your service orientation. So service orientation. So any product, look at the two entrepreneurs I talked about it. They found a service of auctioning. So they found a service of delivering food. So find a particular service, understand it, how you can build it, and then you really make your success. Then negotiation. This is the very important point. Entrepreneur should be a good negotiator. Yes, you should be able to get negotiation well, and he has to converse in a very deep and understandable way. So otherwise, you are not successful. See, there is a humpty number of books came on negotiation. There are humpty number of lectures around the world which goes on negotiation. Negotiation is never die industry. There is so much to learn in negotiation. So, like I told you earlier, like Bill Gates and very successful entrepreneurs, they learned all these tricks of the trade before they come into college. So I would like to say learning should not be delayed. Today, CEOs are being into large industries and in their 30s and late 20s, they're becoming CEO. So how is it has happened? After all, they have 20, at the age of 35, somebody becomes a CEO. Like Pichai become a CEO at 35. So you have at 20, you finish your college, and 15 years you have to be a CEO. So this is the small time. How do you really make it? So you take the speed, you take the building up your velocity much early in your age. So I would definitely advise everyone to be quick to do that. Finally, cognitive flexibility. Cognitive flexibility, you will be able to do two things at a time, and you will be able to switch your thoughts from one to another without much compromise. What really happens is you will be completely out of stress. Non-stressed individuals have got cognitive flexibility. So these 10 points really matters a lot to be a successful entrepreneur. So we talked about digital transformation, and we have particularly dealt about industrial revolution, and then about software potential. And finally, we are moving into the entrepreneur. So entrepreneurial thoughts is very important. So that's why we have a lot of incubators, and we have been many of the colleges. IIT has got its large incubator, and regional engineering college has got a large incubators. And see, our incubators are coming up in multiple places. So these incubators are built and develop your young entrepreneurs. Now, Tamil Nadu government in particular has recently, in fact, I am part of it. In fact, I went with the chief minister for the United States. During the trip, I found there are a lot of companies which like to come to India in Tamil Nadu to build, because you all know Tamil Nadu has got a better image. We are definitely 50 to 100 years ahead of many of the north states, because our growth is very lateral, and Tamil Nadu is the fully urbanized state. It is one of the very well urbanized state, and industrial growth we have overtook rest of India. So we have a lot of plus point. Now to make it more vibrant, to be like a Western world, we have to accelerate learning. We have to accelerate the industry growth. That can happen only with a startup. So now the government has announced that if anybody comes up with a proper startup, they get a maximum of 1 crore assistance from the government. So government is willing to put their fund for you to build a startup. Then for that, you must also find another tie-up, investment tie-up, and you can come in. So opportunities are growing up.
So be an entrepreneur, come with an idea, come with a clear plan, build your the basics well, and move into and have that kind of experience. That's also very important. You should gain the experience sooner or later from your college or before. You should experience the whole thing. That's why you see in the overseas, children used to go work during their undergrad itself. They go to the courses, they acquire a lot of skills, everything they do during the undergrad itself, so that they become completely knowledgeable and fully blown. By the time they finish their undergrad itself, they are quite a good entrepreneur. So we have to create that kind of an environment in our institutions. So the institution should come forward to grab these young children who have got entrepreneurial skills and pull them very well. With this, definitely we create a wonderful world of entrepreneur in the this transformation of digital era. So thanks a lot. I think the time is up. I would like to wait for more questions. So may I close the lecture? Yes, sir. Dr. Arumugam sir, very fine. You have explained very well. We are very immensely happy and grateful to you, sir. Now it's a time for the participants to raise their questions and get their answers. Okay. Yeah, sure. So participants can come forward and ask their questions. Really very excellent eye-opening lecture, sir. Really, we are grateful to you. Anbargale, questions. You raise your hand and then come on line. You just Ranjana, you put up the mute. Yeah, Ranjana, you can. Sir, excellent speech. It's an eye-opener for all of us. Hope a student would get more benefit from this. My question is, sir, actually you have a multiple talented person. One thing, you have touched all the areas. What about education, sir? Because during this pandemic, especially, we should not set back with all the activities. But many educational software products are mostly not Indian made. So what will be your contribution in education sector, sir? Incorporating AI, all these things. See, basically there is one small problem in India. We would always like to go for a free licensing software. We don't invest. That is our major problem. There are plenty of good products available for online education, particularly content reading. You have got fantastic products, and you can do a smart classroom on the go on a computer. Products are available, but people are not ready to invest. They just want to do the Zoom or anything because it is free. See, that mentality, I think institutions should get out of it. They should invest on technology. You should buy the best product. There are hundreds of online products out there, which will streamline your lectures so well. And you can ask the students to perform, and you can conduct your exam. You can validate the papers, and you can also ensure that the boy is not copying. My son studies in the overseas. His papers, it's get valued across. Sorry, his paper gets valued across. They cannot make any thing out of it. He gets into, he goes into this assignment. The assignment is done, and he posts it. The moment assignment is posted, the professor comes on the line and he will test it. So the boy cannot lie. He can't write wrong assignment. One, exams are done. You have to write the exam and scan it and send it across. It is not online by referring something. If you are writing, you will not be able to do too many books reading. So there are a lot of things which are done in the overseas. We can do it very well, but we got to invest. We got to invest in procuring good products, reliable product, a very dependable product, then there is no problem. Thank you, sir. Very good. Next. I have shortened up my lecture only because the children will ask a lot of questions. And more questions should come. As you rightly said, sir, நாங்க அறிவியல் பூங்கான்னு ஒரு பத்திரிகை ஒரு quarterly journal கொண்டு வரோம். How many colleges are getting பாருங்க.
ஏன்னா நம்ம வாங்கியே படிக்க மாட்டோம். நீங்க சொன்னீங்கல்ல, there are number of products very much available in the market, but nobody is purchasing and utilizing the opportunity. Am I audible, sir? Yeah. Yeah, you are welcome. Sir, in the digital entrepreneurship, I want to train the dropout children. Yeah. Okay, in the corona scenario, as a founder of Our Duty Trust, I am trying to give the vocational training to dropout children and all the unemployed youth itself. But I am informed that it couldn't be contacted in the digital formation, digital platform. What is your advice for me, sir? See, they are right, because you are doing an vocational training which is on hands-on. So hands-on vocational training should be done, cannot be done on digital. You have to do it. So to do digital, what you do is AR, VR, augmented reality and virtual reality. You can create labs and you can give that. It is possible, but the technology has not reached the organization. This is possible. It is possible through AR, VR. Augmented reality and virtual reality, you create system and people can work accordingly. Next. Thank you so much. Very good. Next. Any other? Can you just highlight on how can we apply the big data in the field of education? Well, I think education is one area where you have a lot of application on big data, because you have the students' performances, which you carry on every time when a student appears for an exam. You get the data of the children and their past data also with you. And if you have the data of about 10 to 15 years of the student data, if you use the big data management, crunch the data, you will be able to find out which professor who has conducted the paper well, so that a symmetric improvement on the students' performance. One. Number two, you will be able to assess individual children and their performances. And number three, you will create future policies of how you can conduct your training and what are the methodology of bringing your training more effective. So to do that, you need to crunch data. Only by crunching data, you will be able to have the required reports. Based on the report, you will be able to make a decision making. So in education field, particularly assessment of students, you have got a huge application. And this assessment is not only relevant to your institution. You can compare the state, you can compare the country, you can compare the colleges of your choice and try to do an analytical thing. This is what everybody does, but in India, we don't do it. So only by doing a regular analysis of students' performance vis-a-vis the course performance or the teacher performance, you will be able to scale better. Otherwise, we will remain in the same scenario. So to improve, you have to necessarily apply. There is a lot of potential. Thank you, sir. Thank you very much. Thank you. Thank you. Very good. Next. Any other? Sir, good afternoon, sir. Good afternoon. Very excellent speech, sir. Sir, I have one question, sir. Is there any educational mobile so that the students will enter into only for the educational purpose? Because instead of having the normal mobile for all the Google, for all the YouTube, is there any educational mobile so that the students can only access for the education purpose? So, well, I think see, there is nothing called educational mobile, but mobile can be used for that application. What you do is you make a very specific purpose. You make a very specific purpose, and the mobile, you better remove the SIM and you give an IP that can work on the network directly, so that there is no incoming outgoing call. So that mobile can be used as a computer for their thing. That's what is happening. That's what I come into M2M, mobile to mobile. So the whole world is going miniature, from a large computer to laptops, now laptops to simple mobile system. So the country is evolving. So it's evolving in such a way that we are going into the mobile technology sooner. So all you do is you got to create a dedicated mobile. Thank you, sir. Very good. Any other question? Right. Now I request
Dr. Ramamurthy, Dr. Natarajamurthy, Coordinator, BEC Department, Bharatidasan University, to tell vote of thanks. ஏன்னா நம்ம இன்னைக்கு சரியான ஒரு மணிக்கு நிகழ்ச்சியை நிறைய முடிக்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே அந்த we are exceeding the time. Now today it's a very excellent lecture and wonderful questions people have asked me. Dr. Natarajamurthy, you can come forward and give vote of thanks. Nandri Navila, வாருங்கள். Dr. Natarajamurthy, please unmute yourself and come online. Is he there, or Dr. Balamurugan, is he there? Kindly check. Otherwise you can. I think it's only a question of formality. We can I thank everybody. Yeah, correct. Sir, Hello. Sir, may I thank on behalf of MTF? Yeah, may I thank on behalf of MTF? Monica Veliza, your product all India radio. Sir, Your product all India radio. We welcome you. Unmute and talk. Respected participants, I unmuted, sir. Am I audible? Yeah, very much. Yeah. Yes, madam. Respected participants and our beloved and great Seyun sir and all the members of MTS Academy, I thank you all for the wonderful opportunity given to us. Product of sound in the All India Radio for 15 years. Her training has made me to come out in the virtual world very well. And also, he has interviewed me before 15 years and encouraged me to come in on All Radio. So I can't forget this or help. So first of all, I thank him for the lifelong opportunity to me. And also he has made me to shine in the various fields, including UPSC faculty. Next, I thank Balamurugan sir. அன்பர்களே, இந்த இனிய நல் நிகழ்ச்சியில டாக்டர் ஆறுமுகம் அவர்கள் மிக அருமையான ஒரு லெக்சரை கொடுத்தாங்க. Really we are grateful to him. Let us give a big hand to Dr. ஆறுமுகம் சார். அப்புறம் இன்னைக்கு அறிமுக உரை நிகழ்த்திய மாணிக்கவல்லி, say kindly finish it at the earliest. You are don't elongate much. Be short and sweet. Okay. Okay. I think giving opportunity, but you should arrange it correctly. Presentation in the for his wonderful explanation in the splendid manner. Thank you, sir. God bless you and your family also. And also, I thank all the organizers of the MTS Academy for this wonderful section. Be blessed always. Let's see in another interesting session. Thank you. Okay, ma. Thank you, Manikavalli. Sir, இந்த இனிய நல் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற டாக்டர் ஆறுமுகம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதே போன்று அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில தலைமை உரை நிகழ்த்தினார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய கணினித்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் பாலமுருகன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நமது இன்றைய சிறப்பு விருந்தினரை மிக அருமையாக அறிமுகம் செய்தார் நமது மயிலை திருவள்ளூர் தமிழ் சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் ரஞ்சனாச்சரன், அண்ணா ஆதர்ஸ் கல்லூரியினுடைய கணினித்துறை பேராசிரியர். நன்றாக அவருடைய ப்ரொஃபைலை படிச்சுட்டு வந்து இதை பிரசன்ட் பண்ணாங்களே, இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அத்தகைய ஒரு பெருமகனாரே ஒரு அதே துறையை சார்ந்து வளர்கின்ற இளைஞர் அவர் வந்து சொல்வது நமக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அது மாதிரி இன்றைக்கு நமக்கு அதாவது திருவள்ளூர் வாழ்த்து பாடினார்கள் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். அவர்கள் நம்முடைய இரண்டு நிகழ்ச்சிகள், மாறுமுக ஐயா அவர்களுக்கு ஒரு தகவல், நாங்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும்
சிந்தனை அரங்கம் நிகழ்த்துகிறோம். அதுவும் 11:00 1 மணி வரைய. அதே போன்ற அறிவியல் அரங்கம் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 11:30 முதல் 1 மணி வரை நிகழ்த்துகிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில இந்த இரு நிகழ்ச்சிகளுமே வாரந்தோறும் நிகழ்கிறது. அது இதுல 6வது அரங்கம் நிறைவடைந்திருக்கிறது. ஆக இந்த 6வது அரங்கிற்கு வருகை தந்து பெருமை சேர்த்த அனைத்து பெருமக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி அறிதலை கூறிக்கொள்கிறோம். பொன்னவைக்கு அவர்கள் எதுவும் சொல்ல, நீங்க எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்லிடலாம். அருமையான நிகழ்ச்சி. இல்ல ஆர்வம் மிக அருமையா பேசினாங்க. ஆனா எத்தனை பேர் இதனை உண்மையாக புரிந்து கொண்டு தொழில் முனைவராக ஆவார்கள் என்பது எனக்கு பெரிய ஐயம்தான். இதுக்கு தனியா ஒரு ஒர்க் ஷாப் வச்சாதான் நடக்கும்னு நினைக்கிறேன் நான். ஐயா சொன்னாருன்னா கரெக்டா இருக்கும். எப்பவுமே அந்த பஞ்ச் லைன் ஆல்வேஸ். ஏன்னா எங்க அரங்கம் முடியும் போது ஏதாவது சொல்லுவாரு, அதனால அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கேட்டேன். அது ரொம்ப ஸ்ட்ராங் பஞ்ச் லைனா இருக்கும் எப்பவுமே. இல்ல அருமையான உரையா. இது எத்தனை பேர் உண்மையாகவே புரிந்து கொண்டு செயல்படுத்த பெரிய ஐயமாக இருக்கின்றது. இதனை இவர்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் ஒரு ஒர்க் ஷாப் வைக்கணும். அந்த ஒர்க் ஷாப்பை நம்ம மயிலை தொழில் சங்கத்தினுடைய தனியாக நாங்கள் ஒரு இடம் வச்சிருக்கோம். அந்த இடத்துல பண்ணலாம். அங்கே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு பயிற்சி கொடுத்தால் அவர்கள் தொழில் முனைவராக அவர்கள் மீது நம்பிக்கை உண்டு. உங்களால் முடியும், உங்களால் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். மாணவர்களை ஆண்டர்பிரினர் ஆக்குவதற்காக நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அருமையான உரைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னொன்று, அவர்கள் நமது முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பொன்னவைக்கு அவர்கள் சொன்னது போல நாங்க நமக்காக ஒரு 35 சென்ட் இடத்தை சாய்ராம் காலேஜினுடைய பேராசிரியர் தலைவர் லியோ முத்து அவர்கள் வழங்கியிருக்காங்க. அது வந்து சாய்ராம் காலேஜுக்குடைய பின்னால 35 சென்ட்ல பூந்தண்டலம்ங்கிற கிராமத்துல இருக்குது. அந்த நிகழ்ச்சியில ரொம்ப, அதாவது பூந்தண்டலத்துல 35 சென்ட் அது இடம். அதுல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் த ரூரல் யூத் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதற்கான ஒரு கட்டடத்தை எழுப்பி அங்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒர்க் ஷாப், அதுல எல்லா கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களை பங்கேற்க வகை செய்யும் வண்ணம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில அந்த ஒரு நிறுவனத்தை நிறுவுவதற்காக திட்டமிட்டு இருக்கோம். அது மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் இலக்கு. அதுதான் திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற அனைவரும் முடிஞ்ச www.mtsacademy.com எங்க இந்த இணையதளத்துக்கு போனாலே நாங்க என்னென்னலாம் செய்துகிட்டு இருக்கோம் இதுவரைய அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்னும் உயரிய நோக்கோடு செயல்படுவதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சி என்னுடைய பதிவு யூடியூப்ல நீங்க உடனடி இன்று மாலையிலிருந்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சி முடிவடைந்த உடனே அன்றைய பொழுதே மாலை 6 மணிக்குள் நாங்கள் யூடியூப்லயும் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திடுறோம். இந்த நிகழ்ச்சி ஃபேஸ்புக்லயும் நேருக்கு நேராக லைவ் மூலமா நேரடி நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பெருமை சேர்த்த அனைவருக்கும் நன்றி. அதோடு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் உண்டு. அதற்கான லிங்கை நாங்க ஏற்கனவே சாட்ல அனுப்பி இருக்கிறேன். அதுல அந்த லிங்கை ஃபில்அப் பண்ணி ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கு, அதுல ஃபில்அப் பண்ணீங்கன்னா உங்க மின் அஞ்சலுக்கே அந்த சர்டிபிகேட் வந்து சேரும். ஒருவேளை யாருக்கும் கிடைக்கல வரலைன்னா you can send a mail or you can talk to through WhatsApp or you send a message through WhatsApp. அதனால மீண்டும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி, மக்களுக்கு மாநிலத்தில் வாழ்க்கை வழிகளெல்லாம் சிக்கலற காட்டி நலம் செய் நூலாம் மிக்க புகழ் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று சொல்லி, அறிவே ஆற்றல் என்கிற இலக்கோடு தான் நாங்கள் அறிவியல் பூங்காவை 20 ஆண்டுகளாக காலாண்டுகளாக நடத்தி வருகின்றோம். அந்த அறிவியல் பூங்காவின் 45 இதழ்கள் வெளிவந்துள்ளன. 45 இதழ்களையும் நாங்கள் எங்களுடைய வெப்சைட்ல போட்டிருக்கோம். நீங்க கேட்கலாம், நீங்க இப்பதானே சார் சொல்றீங்க, எங்களுக்கு பழசெல்லாம் இல்லை. பழசெல்லாம் வெப்சைட்ல இருக்குது. எங்க வெப்சைட்டுக்கு பண்ணீங்கன்னா 45 இதழ். இன்னொன்னு நீங்க பார்க்கலாம், எங்களுடைய அறிவியல் பூங்கா வந்து முழுக்க வண்ணப்படத்துடன் வெளியிடுறோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரை செலவு பண்ணி 52 பக்கங்களுக்கு அறிவியல் பூங்காவை வெளியிடுகிறோம். அறிவியல் தகவல்கள் எல்லாம் வண்ணப்படத்தில் வருவது எங்களுடைய அறிவியல் பூங்கா.
அதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் ISSN அதனுடைய அக்ரெடிடேஷனும் நாங்க பெற்றிருக்கிறோம். அதனுடைய விலை 100 ரூபாய். காலாண்டிதழ் 4 தான். அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே ஆண்டுதோறும் 500 ரூபாய் தான் கலெக்ட் பண்றோம். என்னுடைய வேண்டுகோள், அனைத்து கல்லூரி நூலகங்களிலும் அறிவியல் பூங்கா இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய பேராசிரியருடைய முயற்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியை அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி 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 நன்றி, வணக்கம். நன்றி.